தோள்செட்டி ஏரிக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை உடனடியாக தொடங்காவிட்டால் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் மாரண்டஹள்ளி அடுத்த தோள்செட்டி ஏரி சுமார் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக வரும் தென்பெண்ணையாற்று நீரை தோள்செட்டி ஏரியில் நிரப்பினால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 36 ஏரிகள் நிரம்பி மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தற்போது திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று ஐஜேகே மாநில துணை பொதுச் செயலாளர்கள் ஆனந்த முருகன் மற்றும் உதயசூரியன் ஆகியோர் தோள்செட்டி ஏரியை நேரடியாக பார்வையிட்டனர். தொடர்ந்து நமது வேந்தர் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது தோள்செட்டி ஏரிக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்த தவறினால் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் விவசாயிகளை ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். இது தமிழக முதல்வர் கவனத்துக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகிகள் அலுவலர்கள் அனைவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு வரோம். இதை செய்யும் பட்சத்தில் இந்த நிலத்தடி நீர் இது அட்லீஸ்ட் இந்த இடத்த தூர்வாரினாவது இந்த இடத்துல நிலத்தடி நீர் மட்டம் உயரும், இந்த மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும். இது இல்லாமல் இந்த மீறி இந்த கால்வாயை அமைச்சு கொண்டு போனாங்கன்னா தருமபுரி மாவட்டம் முழுக்க 36 ஏரிகளுக்கு இந்த தண்ணீர் செல்லும். ஆகையால் இதை அரசாங்கம் தன்னுடைய கவனத்தில் செலுத்தி தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் செலுத்தி இந்த பணியை உடனே துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அவர்கள் கிடப்பில் போடப்பட்டால் இந்திய ஜனநாயக கட்சி இந்த மாவட்டத்தினுடைய 6-7 லட்சம் விவசாயிகளை ஒன்று திரட்டி நாங்கள் பேரணிக்கு தயாராக இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம். திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், விவசாயிகள் பயன்படக்கூடிய செயலை செய்யணும். இதில் அவங்க ஆட்சியில் அறிவிச்சது, அதனால நாங்கள் அந்த திட்டப்பணியை செய்ய மாட்டோம்னு சொல்லி திமுக நினைக்கிறது முற்றிலும் ஒரு தவறான ஒரு செயல். இது உடனே அமுல்படுத்தினா விவசாயிகள் கிட்டத்தட்ட 7 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க. 7 லட்சம் விவசாயிகள் என்பது 7 லட்சம் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறக்கூடிய வகைகள் இங்கே இருக்கிறது. உடனடியாக இந்த சூழ்நிலையை இப்போ ஆளக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை உடனே கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த ஏரிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து நீர்வரத்து வர்றதுக்குண்டான பணியை உடனடியாக இதுக்குண்டான பொதுப்பணித்துறை அதிகாரிகளை துரிதப்படுத்தி அவர்களை முடுக்கிவிட்டு இந்த பணியை மேற்கொள்ளணும்னு சொல்லி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாங்கள் சொல்லியும் நீங்கள் செய்யலை அப்படின்னா இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நஞ்சப்பன் மாவட்ட தலைவர் இருக்காரு, அவருடைய தலைமையில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் இளையவேந்தர் அவருடைய சிறப்பான ஒரு கண்டன உரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்பதை இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.